பம்பையோ பந்தளமோ இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் கிடையாது, ஐயப்பன் வாழுகின்ற இடம். அதனால் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த குளோபல் கான்பரன்ஸ் ஐயப்பனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த தேவை யாருக்கும் கிடையாது. ஐயப்பனை விட இவங்க எல்லாம் பெரிய ஆளுகளா? ஐயப்பனை உலகுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு மாநாடு நடத்துறாங்களாமா. இந்த இடத்தை அப்படியே விடுங்க. காட்டுக்குள் ஐயப்பன் இருப்பதுதான் அனைவருக்கும் பெருமை. தயவு செய்து அதை அசிங்கப்படுத்தாது. அது மட்டுமல்ல, திரு விஜயன் அவர்களுக்கு இன்னைக்கு பிராமின் சமுதாயத்தின் மீது ஏதோ ஒரு கோபம் இருக்கு. அதை நல்லா ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அந்த கோபத்தை தொடர்ச்சியாக அதை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து அந்த பிராமின் போபியாலிருந்து வேகமா வெளியே வாங்க. விஜயன் அவர்களுக்கு பாதி பிரச்சனை இன்னைக்கு கேரளா முடிஞ்சிடும். கடைசியாக தமிழகத்திலிருந்து 2 அமைச்சர்கள் வந்தார்கள். பிடிஆர் அவங்க வந்தாங்க, இன்னொரு அமைச்சர் சேகர் பாபு வந்தாங்க. இவர்கள் இருவருக்கும் தலைவர் யாருன்னா பெரியார். திராவிட சித்தாந்தத்திற்கு பெரியார் தலைவர். இந்த பெரியார் 1943 செப்டம்பர் மாதம் 21 தேதி பெரியார்கிட்ட கேட்கிறாங்க, கம்யூனிசம்னா என்னன்னு கேட்கிறாங்க. அதற்கு பெரியார் அவர்கள் சொல்றாரு திருச்சியில, கம்யூனிசம்னா இனிப்பு கலந்திருக்கக்கூடிய கசப்பு மாத்திரை என்று சொல்லுகின்றார். கம்யூனிசம் இஸ் நத்திங் பட் a sugar coated poison pill. ஒரு இனிப்பு கலந்திருக்கக்கூடிய ஒரு பாய்சன் தான் கம்யூனிசம். இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு அந்த பெரியார் அவருடைய சித்தாந்தத்தின் வழித்தோண்டலாக வந்திருக்கக்கூடிய கட்சியிலிருந்து 2 பேர் இங்க வந்ததே 5 ஏக்கர் ஆட்டையை போடத்தான் வந்தாங்க. வேற எதுக்கு அவங்க வரலீங்க. அங்க 1,25,000 ஏக்கர், கேரளாவில் 5 ஏக்கர் வருமானு, அதையெல்லாம் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்.